Hello everyone, welcome to Free Binance channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 50 USD வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு 9 மணி ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல மார்க்கெட் எந்த அளவு volatile இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்ல நாம எப்படி சர்வை பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வளமையாக அந்த அன்டைமான இருக்க மார்க்கெட்ல நிறைய லாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு 30 USD வச்சுக்கிறேன். ஏன் நான் 30 USD வச்சுருக்கேன்னா என்னோட ட்ரேட் நான் எடுக்க போகிற ட்ரேட் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க ட்ரேடாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட ஒவ்வொரு மூவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியாவில் பையர்ஸ் வந்திருக்காங்க, பட் ஸ்டில் கேப் இருக்கு. பட் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்காங்க. ஸோ 30 USD. ஸோ இந்த கேண்டலை விட இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது இல்லையா. ஸோ மேபி பிரேக் பண்ணுது. இப்போ கேண்டில் ஸ்ட்ரென்த் குறையுது ஓகேங்களா. ஓகே, பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஒரு கேண்டில் வந்துருச்சு, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அந்த கேண்டில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ மார்ஜினல் சேஃப்டி வச்சு ட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் பண்ணிட்டு ஓகே ஹையர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். 30 USD பிளேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த கேண்டில் இந்த லெவல்ல டச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்னன்னா பையர்ஸ் இந்த ஏரியால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அதனாலதான் நான் 30 USD வச்சு பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் பண்ணிட்டு சில பேர் நர்வஸா இருப்பாங்க, என்னோட அமௌண்ட் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி பண்ற ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட பண்றப்போ நமக்கு அது ஒரு ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். ஓகேங்களா. நாம ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு பண்றோம். ஓகேங்களா. அதனால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன பண்றீங்க, எவ்வளவு தூரம் படிச்சுக்க பாருங்க. நீங்க கத்துக்காம எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. எகெயின் அடுத்த வார கேண்டில் இந்த ரவுண்ட் நம்பர்ல டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் மார்ஜினல் சேஃப்டி வச்சு இந்த ரவுண்ட் நம்பருக்கு மேலேயே லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ 19 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லேட் நைட் ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்த மொத்த ப்ராஃபிட்டுமே ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீயான என்ட்ரி பாயிண்ட்ஸ் தெரியுமா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்படியான விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, 100 USD நம்ம அடிச்சிட்டோம். ஆல்ரெடி ப்ராஃபிட்ல தான் இருக்கு. சரி, நாம இப்போ 5 USD போயிடும். எதுக்கு நமக்கு ரிஸ்க். USD JPY. ஸோ ஓவரால் இந்த இடத்துல ரிஜெக்ஷனாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல எந்த ரிஜெக்ஷன் அதிகமாக இது பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ரிஜெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ ரெட் கிரீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல போகுது. ரெட் கிரீன் அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ இந்த கேண்டில் இந்த கேண்டில் ஐயை விட பிரேக் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் ப்ரெஷரா இருக்காங்களா பையர்ஸ் ப்ரெஷரா இருக்காங்களா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த லெவல்ல பிரேக் பண்றப்போ தான் கொஞ்சம் புட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓவரால் இங்க பாருங்க இந்த இடத்து வரைக்கும் தான் ரிஜெக்ஷன் சப்போர்ட் ஆகுது.
மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். ஸோ பையர்ஸ் இப்போ செல்லர்ஸ் ஸோ இப்படி பையர்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 USD வச்சுருக்கேன். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலடைல் மார்க்கெட்டில் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆகலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னும் டச் பண்ணல, இந்த இடத்துக்கு கீழே தான் கேண்டில் பொதுவாக டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால கொடுத்தேன். பட் இந்த ட்ரேட் லாஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ சேம் திங் இங்கேருந்து பையர்ஸ் ரிஜெக்ஷன் இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த லெவலை ரிஜெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், 15 USD போயிடலாம். எனக்கு கன்ஃபார்ம் ட்ரேட். ஏன் கன்ஃபார்ம் ட்ரேட்? இந்த பாருங்க இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த பாருங்க இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி வரப்போ பையர்ஸ் தான் வருவாங்க. ஸோ கன்ஃபார்மாக நான் 50 USD வச்சுட்டேன், ஹையர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் முன்னாடி 5 USD வச்சு லாஸ் பண்ணேன். இப்போ அதே 15 USD எனக்கு கன்ஃபார்ம் ட்ரேட் நான் வச்சு எடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இது ஒரு லெவல். ஸோ ரிஜெக்ஷன் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே தான் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால என்னோட கன்ஃபார்ம் ட்ரேட். ஓகே, ஏன்னா ட்ரேடிங்கில் லாஸ்ன்றது காமனான விஷயம். பட் அந்த லாஸ் இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ உங்களோட லாஸ்ட் ரேட் அகைன் நான் 5 USD போய்க்கிறேன். ஸோ மார்ஜினல் வச்சு ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஏரியாவில். ஸோ இது அப் அண்ட் டவுனில் தான் போகுது. ஸோ அப் டவுன் அப் அண்ட் டவுன் வரலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேண்டில் வந்து இந்த அதாவது நான் வரைஞ்சிருக்க பிளேஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ப்ளஸ் ரிஜெக்ஷன். ஸோ நான் வந்து ஒரு சேஃப்டியான ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு மார்க்கெட் அவசியம், அதாவது டைம் அப்படின்றது அவசியம் கிடையாது. நமக்கு கற்றுக்கணும், லேர்னிங் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ தூரம் கற்றுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்டு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $787 எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ட்ரேட் நீங்களும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. நீங்கள் அங்கே கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அவ்வளோ டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறவங்கள. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.